பேரன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, ஜோதிட அன்பர்களே, ஜோதிட ரசிகர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் அனைவரும் நலமுடன் வாழ இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு, ராசி மண்டலத்தில் 27 நட்சத்திர தொகுப்பில் 16 நட்சத்திரமாகிய துலாம் ராசியிலும் விருச்சிக ராசியிலும் வீற்றிருக்கக்கூடிய விசாகம் நட்சத்திரத்தை பற்றி இன்று காண்போம். எழுதுதல், ஆடல், பாடல், வியாபாரத்திற்குண்டான பொருட்களை சேகரித்தல், இரும்பு தொடர்பான வேலைகளை இந்த நட்சத்திரத்தில் செய்யலாம். சிறிது கூட்டுத்தன்மையுள்ள இந்த நட்சத்திரம் அலி நட்சத்திரமாகும். ஆணும் அல்ல, பெண்ணும் அல்ல. நட்சத்திர எண்ணிக்கை 4. இந்திரனாலும் அக்னி தேவனாலும் ஆளப்படுகின்ற மிக ஆற்றலுள்ள நட்சத்திரம். சக்கர வடிவம் கொண்ட இந்த நட்சத்திரம் கீழ்நோக்கு பார்வை கொண்டது. சிறிது பார்வை குறைபாடை தன்னகத்தை கொண்டுள்ளது. இது புழங்கக்கூடிய பொருள்கள் ஆடை, ஆபரணங்கள், இரும்பு மற்றும் கற்கள். விசாகம் ஒரு தாழ்ந்த குல ராட்சச நட்சத்திரம். மன உறுதி, வேகம், மன கட்டுப்பாடு, எந்த ஒரு வேலையையும் தீவிரமாக முயற்சி செய்து முடிக்க வேண்டும் என்ற பேராண்மை, பேராற்றல் கொண்டது. காரிய வெற்றி உடையது, சுயநலம் மிக்கது. கிளைகளோடு கூடிய மரம் இதனுடைய குறியீடு ஆகும். இந்த மரத்தின் குறியீடு செல்வாக்கு, உற்பத்தி செய்தல், பாதுகாத்தல் மற்றும் கற்பித்தல் ஆகிய செயல்களை குறிக்கிறது. விசாகம் நட்சத்திரத்தை லக்கணமாக கொண்டவர்கள் சிறிது முரட்டுத்தன்மை கொண்டவர்கள். பொறாமை உணர்வு மேலோங்கி இருக்கும். செல்வம் படைத்தவர், அறிவாளி, பக்தி உடையவர். எப்பொழுது பார்த்தாலும் பேசிக்கொண்டே இருப்பவர்கள். இவரை சுலபமாக கோபமடைய செய்யலாம். உணர்ச்சிகரமான நபர். மற்றவர்களிடம் பழகும் முறைகளை இவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஏற்றுமதி, இறக்குமதி போன்ற பெருவணிகத்தில் இவர்கள் வெற்றி அடைவார்கள். ஜன்ம நட்சத்திரம் விசாகமாக இருப்பவர்கள் சண்டை பிரியர். தீவிரமான முரட்டுத்தன்மை கொண்டவர். பிறர் பொருளை தன் பொருள் போல் பார்த்துக் கொள்பவர்கள். பேசிக்கொண்டே இருப்பவர், பேச்சினால் சாதிக்கக்கூடியவர், நல்ல தோற்றமுடையவர். விசாகம் நட்சத்திரத்தினுடைய காரகத்துவம் என்று எடுத்துக்கொண்டால் சிகப்பு நிற பூக்கள், பழங்கள் கொண்ட மரம் இந்த காரகத்துவமாகும். பருத்தி, எள் போன்ற தானியங்களை, பச்சை பயிறு போன்ற தானியங்களையும் இந்த நட்சத்திரம் குறிக்கிறது. இந்திரன் மற்றும் அக்னியை தீவிரமாக வழிபடும் தன்மை கொண்டவர். விசாகத்தின் குணநலன்கள் என்று பார்த்துக் கொள்வோமானால், அதிகமாக பேசுபவர், திடீரென்ற வெறுப்படைவார், மனைவி மற்றும் அழகான மகன்களை உடையவர். செல்வம், கல்வி அறிவு, அதன் சார்ந்த வேலைகள் இவை அனைத்தையும் நல்ல முறையில் செய்பவர்கள். பக்தி உடையவர்கள், பெரியவர்களிடம் மரியாதை உடையவர்கள். அறிவாளி, அதிகமாக தான தர்மம் செய்பவர், சிறிது கண்ணோய் உள்ளவர். விசாகம் நட்சத்திரத்தில் பிறக்கும் குழந்தைகள் அன்னதானம் செய்ய செய்ய அவர்கள் வாழ்க்கை மேலும் மேலும் சிறப்படையும். இந்த நட்சத்திரத்தினுடைய குறியீடு குயவனின் சக்கரமாகும். குயவனின் சக்கரம் என்று எடுத்துக்கொள்ளும் பொழுது அதில் சாதாரணமாக சட்டி, பானை அவற்றையும் செய்யலாம், அழகான சிற்பங்களையும் செய்யலாம். அதுபோலவே இவர்கள் வளரும் சூழ்நிலைகளே இவரின் வாழ்க்கை தரத்தை நிர்ணயிக்கிறது. அதிதேவதை தேவேந்திரன் மற்றும் அக்னி தேவரை குறிக்கிறது. இதனுடைய ஆங்கில பெயர் ஜுபைனல் ஜெனோபி. உயர்ந்த தீராத லட்சியத்தை கொண்டவர்கள், வெறி கொண்டு முன்னேறுபவர்கள். தமிழ்ல எனக்கு பிடிக்காத வார்த்தை மன்னிப்பு என்ற வசனத்திற்கேற்ப மன்னிக்கும் குணம் அறவே இல்லாதவர், வெறி கொண்டு முன்னேறுபவர். தேவர்களின் தலைவனான இந்திரன், நெருப்பு கடவுளாகிய அக்னி பகவான், இவர்கள் இருவரும் இந்த விசாக நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு ஆற்றல், சக்தி, பொறுமை, விடாமுயற்சி இவை அனைத்தையும் வழங்குவதால் தொடங்கிய செயல்களில் வெற்றி பெறுபவர்கள். தனது லட்சியத்தை அடையும் வரை ஓயவே மாட்டார்கள். போட்டி மனப்பான்மை உள்ளவர்கள், போட்டியில் கலந்து கொண்டு ஜெயிப்பவர்கள். தனக்கு வேண்டியது பிறரிடம் இருந்தால் அதை அடைய தீராத முயற்சி செய்பவர்கள். முரட்டுத்தனமான முயற்சி இருப்பதாலும், மிக வேகமாக இருப்பதாலும்
சில சமயங்களில் தோல்வியையும் அடையவர்கள். வெறுப்பும் எப்பொழுதும் வெற்றிக்காக உழைக்கும் தீராத முயற்சியும் இருப்பதால் மிகுந்த முயற்சி செய்து எப்பேற்பட்ட கடினமான செயலையும் வெற்றி கொள்வார்கள். மன்னிக்கும் குணமில்லாத வெறித்தனமுள்ள முயற்சி இருக்கும் விசாக நட்சத்திரக்காரர்கள் ஆன்மீக ஞானத்தை பெறுவதன் மூலம் நல்ல வாழ்க்கை நிலையை அடைவார்கள். வாழ்வின் பிற்பகுதி, அதாவது 40 வயதிற்கு மேல் இவர்கள் வாழ்க்கை சிறப்படையும். என்ன நேயர்களே, 16வது நட்சத்திரமான விசாக நட்சத்திரத்தை பற்றி தெரிந்து கொண்டீர்களா? இந்த காணொளி பிடித்தாலும் விரும்புங்கள், பிடிக்காவிட்டாலும் விரும்புங்கள். உங்கள் ஜோதிடன் காஞ்சி சுந்தரமூர்த்தி. நன்றி, வணக்கம்.